உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா முடியாதது எதுவும் உன்னிடமில்லை முடியும் உன்னால் முடியும் தோழா உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா முடியாதது எதுவும் உன்னிடமில்லை இனி உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் முடியாதது எதுவும் உன்னிடமில்லை இனி உன்னால் முடியும் தோழா எந்திர வாழ்க்கை உலகில் சுந்தர வடிவில் நுழைந்து எந்திர மனிதனை உழைத்து தந்திர பொலிவை அடைவார் சத்தியம் சிவம் 2 மாதங்கள் உதிரத்தில் எனை தாங்கி உதிரத்தை உணவாக்கி இந்த அவனுக்கு என்னை அறிமுகம் செய்து வைத்த என் அன்னைக்கும் என் தந்தைக்கும் என் தமிழுக்கும் முதல் வணக்கம். அவையோருக்கும் என் அடுத்த வணக்கம். பெண்ணுரிமைக்கு முன்னுரை எழுதி பெண்ணடிமைக்கு முடிவுரை எழுதினான் ஒரு கிழவன். ஆஹா, யார் இந்த கிழவர்? அவர் சமுதாய வயலை உழுது போட்ட உழவர். அதில் அவர் பயன்படுத்திய ஏற்கலப்பை தான் பெண் கல்வி. நம்ம பெரியாருக்கு ராமனும் ராவணனும் ஒன்று தான். ஏன்னா ராவணன் சீதையை சிறையில் வைத்தான், ராமன் சீதையை சிதையில் வைத்தான். மரவினை கடந்த அரவினை ஓம்பி கற்பின் காவலாய் நின்றாள் சீதா. இது போன்று ஆண்களுக்கு சேவை செய்யத்தான் பெண்கள் இருக்கிறார்கள் என்று கூறும் இதிகாசங்களை அவை எரித்தாள். மானம் கெடுப்பாரை அறிவை தடுப்பாரை மண்ணோடு பெயர்த்த கடப்பாரை வானம் உள்ளவரை வையம் உள்ளவரை யார்தான் மறப்பார் தந்தை பெரியாரை. படித்தவளும் விளை மாதவும் ஒன்றுதான் அன்றைய சமூகத்தில். அப்பொழுது படிப்பதற்காக படித்தாண்டி சென்றாள் ஒரு பெண். இவளை பார்த்தாலே தீட்டு என்று கதவை மூடிக்கொண்டனர். ஏன், ஆசிரியர் கூட திரைமறைவில் நின்று கொண்டுதான் பாடம் எடுத்தார். இப்படி எல்லா அவமானங்களையும் சுமந்து சுமந்து தன் இலக்கை நோக்கி பயணித்து ஒரு மருத்துவராகிறார். அதுவும் சாதாரண மருத்துவர் அல்ல, இந்தியாவின் முதல் பெண் மருத்துவராக. அவர்தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெண்மணி போராடினாள். இவள் தெருவிலே செல்லும் பொழுதெல்லாம் கற்களால் அடித்தும் சாணியை கரைத்து ஊற்றியும் அவளை அவமானப்படுத்தினர். இவை அனைத்தையும் தாங்கிக் கொண்டு பெண்களுக்காக போராடிய அந்த பெண்மணி தான் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் பூலே. கார்கில் போரில் ஒரு தாய் தன்னுடைய மகன் மேஜர் சரவணனை இழக்கின்றாள். அப்பொழுது அவருடைய உடலை பார்த்துவிட்டு கதறி அழுதபடியே கூறுகிறார், நான் என் மகனை இறந்துவிட்டேன் என்பதற்காக அழவில்லை, அந்த போர் இன்னும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது, அந்த போருக்கு அனுப்ப எனக்கு இன்னொரு மகன் இல்லையே என்பதை நினைத்து அழுகிறாள் அந்த தாய் அமிர்தவள்ளி. இந்த தாய் புறநானூற்று தாயைத்தான் எனக்கு நினைவுபடுத்துகின்றார். இந்திய பெண்களின் இரத்தத்தில் ஏற்பட்டது ஒரு கலக்கம், அதுவே ஆபரேஷன் சிந்தூரின் தொடக்கம். பெண்களுக்காக பெண்களை வைத்தே நடத்தப்பட்ட ஒரு யுத்தம். இப்பொழுதெல்லாம் போர ஆரம்பிச்சுட்டு முடிக்க முடியாமல் திணற நாடுகளுக்கு மத்தியில் எந்த ஒரு குடிமக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் வெறும் 22 நிமிடங்களில் 9 தீவிரவாதி முகாம்களை அடித்து நொறுக்கி இருக்காங்கன்னா அதற்கு காரணம் நம் இந்திய பெண்களுடைய பெருமை தானே. இந்தியா பெண்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலை மாறி பெண்கள் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலை வந்துவிட்டது. இது உண்மைதானே? பெண்கள் விண்வெளிக்கே போனாலும் அவர்கள் போக முடியாத ஒரே இடம் கோவிலின் கருவறை. அனைவரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தால் இனி கருசுமக்கும் பெண் கூட கோவிலின் கருவறையில். இதில் தேர்வானவர்களில் 3 பேர் பெண்கள். இதை பாருங்களேன், போவது அம்மன் கோவில், ஆனால் வேண்டுவது ஆண் குழந்தை. இப்படி இல்லாமல் ஒவ்வொரு தாயும் தன் மகனை நற்பண்பு உடையவனாகவும் பெண்களை மதிப்பவனாகவும் வளர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சமூகத்தில் பல குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல்
உன் சிரம்தாழ் மிளையொன்றே சிலருக்கு குறி, உன் குனிந்துதலை ரசிப்பவனின் குரல் வளையை நெறி, உன் பொறுமைக்கு இழுக்கென்றால் போர்க்கோளம் தறி, இதை உணராமல் நீ போனால் உதைபந்தே உன் கதி. ஒரு குடும்பத்தில் 2வது பெண் குழந்தை பிறக்கிறது. 2வதும் பொண்ணா, போ இவ செலவு வைக்கவே வந்து பிறந்துட்டான்னு எல்லோரும் ஒதுக்கியப்ப அந்த குழந்தையுடைய அம்மா மட்டும் எனக்கு மகாலட்சுமியே வந்து பிறந்திருக்கான்னு அந்த குழந்தைகளுடைய ஒவ்வொரு வெற்றிக்கும் துணை நிற்கிறாள். அவள் வேற யாரும் இல்லை, என்னுடைய அம்மா தான். எங்கள் மண்ணை தொட்டவனின் கால்கள் நிலத்திற்கு உரமாகும், எங்கள் பெண்ணை தொட்டவனின் கைகள் எங்கள் அடுப்பிற்கு விறகாகும். இறுதியாக ஒன்று கூறுகிறேன், கடவுளிடம் வேண்டினால்தான் ஆண் குழந்தை பிறக்கும், அந்த கடவுளே வேண்டுமென்றால்தான் பெண் குழந்தை பிறக்கும். பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா. நன்றி, வணக்கம். மண்ணில் உருவாகி சிறப்பு பெற வேண்டும், உதயமாகும் புதிய சக்தியாய் கண்முன் வர வேண்டும். தடைகளை உடைத்து அதிரடி நடத்த மலையினை இழுத்து தனிமணி படைத்திட வா 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 தோழா தோழா. முடியும் முடியும் முடியும், இனி உன்னால் முடியும், இனி உன்னால் முடியும் தோழா. முடியும் 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 முடியும், இனி உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும் தோழா. வணக்கம். சத்தியம் சிவம் சுந்தரம் அரங்கத்தில் உள்ள அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்கள். என்னுடைய பெயர் பரிமளா. நான் பிரபஞ்ச அமைதி ஆசிரமத்தில் 15 வருஷமா ஃப்ரீ சர்வீஸ் செஞ்சிட்டு இருக்கிறேன். நான் MA BEd வரை படிச்சிருக்கிறேன். நான் ஆசிரமத்தில் இருக்கிற ஆதரவற்ற குழந்தைகள், ஆதரவற்ற முதியோர், ஆதரவற்ற மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க, மனநிலை குன்றியவங்களுக்காக நான் சமூக சேவை செஞ்சிட்டு இருக்கிறேன். என்னால முடிஞ்சது கட்டாயம் நான் வாழ்நாள் முழுவதும் இங்க இருக்கிறவங்களுக்காக உதவி செய்யணும்ன்ற லட்சியத்தோட நான் தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து இங்க வந்திருக்கிறேன். நான் யாருக்காவது பிரயோஜனமா இருக்கணும், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுனாலயே நான் இத்தனை வருஷமா நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். மனிதனா பிறந்த எல்லாருமே யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும், என்னால முடிஞ்ச உதவியை நான் ஆசிரமத்துக்காக செஞ்சிட்டு இருக்கிறேன். நன்றி. மனதால் இந்த உலகை வெல்லக்கூடிய ஒரு மாபெரும் சமூக சேவகி திருமதி பரிமளா சேது அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அஜய் சார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையை மட்டுமல்லாமல் பல மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையையும் உயர்த்தி வரும் இந்த அர்ப்பணிப்பு மிக்க பெண்மணியை போற்றி பாராட்டுவதில் பெருமிதம் கொள்கிறது சத்தியம் சிவம் சுந்தரம் நிகழ்ச்சி. பரிமளா சேதம்மா, மிக்க நன்றிங்கம்மா. இவ்வளவு நேரம் அப்பாக்களால பெண்கள் சாதிச்சாங்க, இப்போ அம்மாக்களால பாய்ஸ் சாதிச்சாங்க. அவங்க தாய் பேர் மருதூர் சத்யபாமா. அந்த சத்யா ஸ்டுடியோ இருக்கு, சத்யா சினிமா இருக்கு. எவ்வளோ சாதனைகள். முதலமைச்சர் 3 டைம்ஸ் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அவர் பிறந்தது 1917, அதாவது 17 பிறந்தார், 27 வீட்டு விட்டு வந்துட்டார், 37 ஒரு நாடகத்துறைக்கு வர்றார், 47 சினிமாவுக்கு வர்றார், 57 அரசியலுக்கு போகிறார், 67 அவர் எம்எல்ஏ ஆகிறார், 77 முதலமைச்சர் ஆகிறார், 87 இறைவனோட சேர்ந்தார். ஒவ்வொரு 10 ஆண்டு காலம் அப்படி ஒரு அற்புதமான வளர்ச்சி அந்த மாபெரும் எம்ஜிஆர் ஐயா. அதனால் நாளைக்கு நீங்கள்லாம் ஒரு தாயான பிறகு உங்கள் குழந்தைங்க மிகப்பெரிய சாதனையாளர் ஆக்கணும். நீங்களும் சாதிக்கணும், அவங்களையும் சாதிக்க வைக்கணும். நெக்ஸ்ட், சுவாமி விவேகானந்தா. புவனேஸ்வரி தேவி சுவாமி விவேகானந்தாஸ் மதர். எனக்கு தெரிஞ்ச ஒரு புவனேஸ்வரி அம்மன் இங்கே புதுக்கோட்டையில் இருக்காங்க. அந்த கோவில் ஒரு அற்புதமான கோவில். சுவாமி விவேகானந்தா ஐயா சாதிக்காததே இல்லை, எத்தனையோ சாதனைகள் பண்ணியிருக்காங்க. அவரோட பேரில் நேஷனல் யூத் டே. அவர் என்ன சொல்லியிருக்காரு, 100 தைரியமுள்ள இளைஞரை கூட இந்த நாட்டை மாற்றி காட்டுறேன்னுட்டு சுவாமி விவேகானந்தா சொன்ன ஒரு பியூட்டிஃபுல் கோட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆல் பவர் இஸ் வித் இன் யூ. வாங்க. ஸோ ஈ செலிப்ரேட்டட் January 12th. அவரோட பிறந்த நாள் தான் இ செலிப்ரேட்டட் அஸ் நேஷனல் யூத் டே. கொடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. சுப்பிரமணிய பாரதி. தாய் பேர் தெரியுமா? சரி வா, நீ வா, நிக்கிறல்ல, வா.
Lakshmi Ammal, popular known as Bharatiyar, was a legacy in Tamil poet, freedom fighter, social reformer, whose words continue to ignite the spirit of millions. இன்னிக்கும் பாரதி அதான் அவர் வந்து ஒரு பேனாவை வந்து ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தினவர் பிரிட்டிஷ் ரூலில். HMLA பாப்பான்னு சொன்னார். rallied the masses in the south. புதுமை பெண். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஆதி சங்கராச்சாரியா. ரொம்ப அற்புதமான விஷயம் அது. தாய் மேலே எவ்வளோ பற்று. ஆரம்பி அம்மா அந்த எந்த காலத்தை பாருங்கள், 10th century அன்றைக்கி இருந்தாங்க. அப்போ புராணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முதல்ல வந்து காலை பிடிச்சிக்குது. அது அம்மா வந்து ஒத்துக்குமா நான் சன்னியாசி ஆகிறதுன்றாங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க, அது வந்து பாருங்கள் 8 வயசில் அம்மா வந்து ஒத்துக்கலை, என்னோடய கடைசி காலத்தில் நீ வரணும்னுட்டு. அதே மாதிரி அவங்களுக்கு வயசான காலத்தில் வந்தோடனே எத்தனையோ வருஷத்துக்கு அங்கே வந்து சிருங்கேரியில் இருக்கும்போது அவங்களோட அந்த மந்திரத்தில் அந்த ஆத்மா வந்து உணர்ந்து நேராக வந்து திரும்ப அவங்க காலடிக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு அந்த கடமையை செஞ்சாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுறாங்க. அதனால தான் இன்றைக்கும் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். காலத்தை வெல்லும் ஞானத்தை சொல்லும் விஸ்வ சூரியனே, அகத்தை ஊக்கத்தோடு நோக்கத்தை காட்டுகின்ற வெற்றி நாயகனே. ஒரு புரட்சி என்பது எங்கே, ஒரு எழுச்சி என்பது இங்கே, ஒரு வளர்ச்சி என்பது எங்கே, அதன் பயிற்சி என்பது இங்கே. மூங்கில் காட்டில் மூங்கில் இசைக்கும் புல்லாங்குழலானே, இறைவன் அடிக்கு அர்ச்சனை மலராய் மாறும் மலரானே. அச்சம் யாரிட வேண்டும், நிச்சயம் ஓதிட வேண்டும், காலம் வென்றிட வேண்டும். புதிதான புரட்சி தோன்றிடவே. ஃபாதர், ஒவ்வொரு பெண்மணி பின்னாடியும் ஒரு அப்பா இருக்காங்க. நம்ம அப்பாக்களை பார்த்தோம், எப்பவுமே வந்து பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பார்ப்போம். இது யாரு? இது கரண்ட்டில் நடக்கிற விஷயம் யாருக்கா தெரியுமா? நான் நியூஸ் பேப்பரே படிக்க மாட்டீங்களா? நியூஸ் பேப்பர் படிக்கணும். ப்ளே, வெரி குட். சீக்கிரம் வாங்க. யூபிஎஸ்சி டாப்பர், ஜோரா கை தட்டுங்க. சரி, என்ன பெருமை, நான் அப்பா பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இந்த குழந்தை யூபிஎஸ் டாப்பர், கிரேட். ஆனால் என்ன ஒரு அற்புதமான விஷயம்னா, இவங்க யூபிஎஸ்சி டாப்பர் ஆகிட்டு இவங்க என்னவா வராங்க, என்ன ஐஏஎஸ் கலெக்டராக வராங்க. அவங்க அப்பா வந்து எஸ்பி. என்ன பண்ணுறாரு? சல்யூட் பண்ணுறாரு. பாருங்க, இதுதான் சரித்திரம், இதுதான் அப்பாக்கள். புரியுதா? தோல் மேலே வச்சு அந்த உலகத்தை, அங்கிருந்து தெரியாத உலகத்தை காட்டுறவன் த கிரேட் ஃபாதர் அப்பா. அப்படின்னா அவங்க அப்பா வந்து அந்த பெருமை உங்கள் குடும்பத்துக்கு நீ கொண்டு வரணும். ரொம்ப ராசியான அம்மா எங்கள் ஆனந்தி அம்மா. அதாவது சந்தோஷத்துக்கு பேர் வந்து ஆங்கிலத்தில் ஹாப்பி. அம்மா வந்து ஆனந்தி. ஆனந்தன்றது சந்தோஷத்துக்கு ஒரு படி மேலே, அதான் ஆனந்தம். அம்மா இருந்தாவே நாங்கள்லாம் ஆனந்தமாக இருப்போம். பேரானந்த நிலை அப்படின்வாங்க. எங்கள் அப்பா சுவாமி அப்பாவை கேட்டால் அற்புதமாக சொல்லுவார், அந்த பேரானந்த நிலையில் இருந்தீங்கன்னா உனக்கு எல்லாமே கைகூடும். அந்த பேரானந்த நிலைக்கு பேர் என்ன சொல்கிறாங்க ஆங்கிலத்தில்? பிளிஸ். யூ மஸ்ட் பி இன் பிளிஸ் ஆல்வேஸ். சாமி பாருங்கள், பிளிஸ்லேயே இருக்கிறேன், காலையிலேருந்து அப்படியே இருக்கிறேன். நான் உங்களை பார்த்து டயர்டாகும் போதெல்லாம் உங்களை பார்த்து நான் அப்படியே சக்தி எடுத்துகிட்டு இருக்கிறேன் நான். ஆமாம், இது எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதை நீங்கள் உணர்ந்துருப்பீங்க. ஆமாம், அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு அவங்க பார்த்து வந்து அவங்க சக்தி எடுத்துகிட்டு வாங்க. அந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட நிறைய சக்தி எடுத்துகிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி. தேங்க்யூ. ஸோ உமா ஆரத்தி இஸ் a distinguished Indian Administrative Service IAS officer of the 23 batch Telangana cadre who secured All India rank 3. சாதாரண விஷயம் இல்லை. 2022 UPSC Civil Service Examination அவங்க அப்பா வெங்கடேஸ்வர்லு DSP, Deputy Superintendent of Police in Telangana, saluting his daughter Uma Arathi. She is widely recognized for her persistence and academic excellence, particularly for securing All India rank 3 in the UPSC Civil Service Examination 2022. Her journey is often cited as an inspiration due to her resilience in overcoming multiple failures before achieving a top rank. போன வாட்டியே நான் சொல்லிட்டேன், இந்த ஃபெயில்ன்ற வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன். FAIL அப்படின்னா யாருக்கா தெரியுமா? சீக்கிரம் வாங்க. FAIL, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். அப்போ அது சரியில்லைன்னா ரெண்டாவது அட்டம், மூணாவது அட்டம், நாலாவது அட்டம், விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். அவ்வளோதான்.
another iron lady இல்லைங்களா? அவங்க அப்பா பேர் அவர் தான் வந்து அவங்க எல்லாம் பிளான் பண்ணி நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆக்கினாங்க. சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு வந்து எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து பாலிடிக்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆஃப் த 20th century, played a major role in shaping modern India. புரியுதுங்களா? இந்த ஒரு தாயை உருவாக்குனது ஒரு அப்பா, நல்லா சப்போர்ட் பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் வாங்க முன்னாடின்னு சொல்லி பொலிட்டிஷியன் ஆக்குனது அவங்க. இதில் நான் கேட்க மாட்டேன்ல யார் டேடி பேருன்னு. என் குருநாதர் சினிமா குருநாதர். அவர் கூட 9 படம் பண்ணியிருக்கேன். குணா, சிங்காரவேலன், தேவர் மகன், குருதி புனல், காதலா காதலா, கலைஞன், இந்தியன், வசூல் ராஜா, உத்தம வில்லன். சார் சொல்லும் போதே இப்படி இருக்குன்னா எப்படி சார்னா அது அப்படித்தான். நான் ஒரு நல்ல நடிகன்னா அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து சினிமாவில் ஆசைப்பட்டு வரல, தள்ளப்பட்டேன். இறைவன் அருளால் இந்த ஹைட்டுனால எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. வாய்ப்பு கிடைச்சி வந்தோடனே வேறு மாதிரி இருந்தது, என்னென்னு தெரியாது. அப்புறம் நான் கற்றுக்கிட்டு சூப்பராக இன்னைக்கு 460 ஃபிலிம்ஸ். என் குழந்தை வந்து 415 சொல்லிச்சு. பரவாயில்ல, அதை பற்றி கவலை இல்லை. வாவ், see that பியூட்டிஃபுல். இதுதான் ஸ்ருதி ஹாசன். ட்ரிபிள் எஸ் அப்படின்னு என் மனசில் ஒன்று இருக்குது. இந்த ட்ரிபிள் எஸ்ஸுக்கு என்னன்னு நீங்கள் சொல்லணும். ஒரு எஸ் என்ன, இன்னொரு எஸ் என்ன, இதை சொல்லிட்டாங்க. சத்யம், சிவம், சுந்தரம். இது நம்ம லைஃபுக்கு இது இருந்தால் நம்ம லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த 3 எஸ் என்னன்னு யோசிங்க. எஸ் வா செல்லம், அது ஐ லவ் யூடா குட்டி, வாடா என் செல்லமே, என் தெய்வமே, வா வாங்க வாங்க 2 கவர் கொடு. யார் யார் வரீங்களா கவரு வாங்க. ஏன் யோசிக்கிறீங்க, வாங்க. இதில் என்ன இருக்குது இது பார்த்தீங்களா? ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறேன்னா அந்த சேரில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க. அந்த கம்ஃபர்ட் என்ன தெரியுமா? சி ஃபார் கம்ஃபர்ட். இன்னொரு சி கூட இன்னொன்று இருக்குது. அது என்னன்னா கேன்சர். எப்போவுமே நீ கம்ஃபர்டபுளாக இருந்தேன்னா அது உன்னை கொல்லும். நெவர் பி கம்ஃபர்டபுள் இன் லைஃப். நீ அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன்ற அப்போ நீ வந்து உன்னை சக்ஸஸ் தேடி வந்துட்டே இருக்கு. சூப்பர். சொல்லுங்க ஒரு எஸ். உண்மை. எஸ் எஸ் எஸ். அது இங்கிலீஷில் வேணும். சொல்லு. Struggle and sustainability, success and stable. ஓகே, சக்ஸஸ் சொல்லிச்சு, அதனால் கவர் உண்டு. அந்த சக்ஸஸ் அது ஆன்சர் அல்ல, ஆன்சர் அல்ல. இருந்தாலும் நீ வந்து சக்ஸஸ் சொன்ன, அதனால் உனக்கு ஒரு கவர். வாங்க. உங்கள் பேர்? அபிராமி. அபிராமி அபிராமி என் குணா படத்தின். நன்றி. முடியும் 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 இனி உன்னால் முடியும் தோழா, உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா, முடியும் 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 உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா, உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா, முடியாதது எதுவும் உன்னிடமில்லை. இனி உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா. இனி உன்னால் முடியும். Dum dum takita jum, takita taka jum, dum dum takita jum, takita tarigida taka jum. மகுடம் ஏங்கும் கல்வியில் ஓங்கும் ஆற்றல் நான் தானே. கண்ணுக்குள் இருந்து வெளியில் வந்த அற்புத சிலை நானே. ஒரு நேதாஜி கொள்கை படி, ஒரு மின்னலை எட்டி பிடி, ஒரு அதர்ம குணத்தை வழி, ஒரு கிழக்கு வானை கிளி.